ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பிரியாணி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து லேயர் பிரியாணி வந்து செஞ்சு போட்டிருக்கோம். அதே மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது வந்து இன்க்ரீடியன்ஸில் சேர்க்க வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஹைதராபாத் பிரியாணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து மட்டன் வந்து மேக்னேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து 50 ml வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம காஷ்மீரி சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நார்மல் சில்லி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா நார்மல் சில்லியை வந்து நீங்கள் 1.5 டேபிள்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, பிரியாணி மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டிலே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து மேலே வந்து ஐகான் பட்டன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 லெமனை மட்டும் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரைடு ஆனியன் தான். வந்து ஆனியனை வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எண்ணெய் இல்லாமல் சேர்த்துக்கலாம். நம்ம இது போட்டால் தான் வந்து அந்த ஃப்ளேவரே கொடுக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சேர்த்துக்கணும். இதையும் இந்த ஆனியனை மட்டும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீஃபண்ட் ஆயில் தான் 25 ml வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம புதினா 1/2 கைப்பிடி அளவுக்கு, மல்லி இலை 1/2 கைப்பிடி அளவுக்கு. இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா வந்து மேக்னேட் பண்ணிக்குவோம். இந்த மசால் பெரட்டும் போதே வந்து உங்களுக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவோட 2லேருந்து 3 கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூளே வந்து கரெக்டாக சேர்த்துருக்கேன். அதனால் வந்து பச்சை மிளகா இன்றைக்கி வந்து நான் சேர்க்கலை. இந்த மசாலாவை வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வந்து கண்டிப்பாக வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த ஹைதராபாத் பிரியாணி வந்து நீங்கள் சிக்கன்லேயும் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மட்டனில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நைட்டே வந்து சிக்கன் அல்லது மட்டன் வாங்கிட்டு வந்து இதே மாதிரி வந்து மசாலா வந்து தடவி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுநாள் நீங்கள் செய்யும்போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி நம்ம வந்து ஹைதராபாத் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள். இந்த ஹைதராபாத் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். 2 உலக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது வந்து 2 டைம் வந்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும். 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். அதுக்கப்புறம் பாயில் பண்ணிக்கலாம். நம்ம மேக்னேட் பண்ண மட்டனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து விட்டு நல்லா வந்து வேக வச்சுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 100 ml வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சின பால் அப்படியே சூடாகவே இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இந்தளவுக்கு சேர்த்தா போதும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து ஊறட்டும். அப்போ தான் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்.
அங்கிட்டு வந்து மட்டன் வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன். அளவு தண்ணியெல்லாம் வைக்க தேவையில்லை. நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ரைஸ் வேகணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அன்னாச்சி பூ 1 எடுத்து வச்சுருக்கேன். 4லேருந்து 5 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அதில் அரிசி வந்து ஒரு 70% மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து ஒரு 70% மட்டும் இதை வந்து குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் வந்து 70% மட்டும்தான் வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், உடையாத அளவுக்கு பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியே இல்லாமல் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பெரிய பிளேட் இருந்ததுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பிளேட்டில் வந்து போட்டுருங்க. நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு வந்து உதிரியாக வந்து நல்லா பொழுன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மட்டன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ரைஸை வந்து இப்படி உதுத்து விடுங்க. ஒரு லேயர் வந்து சாப்பாடு சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஆனியனை வந்து இதுக்கு மேலே வந்து டாப்பிங்காக சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க குங்குமப்பூவோட அந்த இது பாலை வந்து சேர்த்துக்கலாம். அந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் நெய் வந்து இதுக்கு மேலே வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த லேயர் வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கங்க. செகண்ட் லேயரும் வந்து சாப்பாடு சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து கார்னிஷ்காக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம். அகெயின் வந்து நம்ம குங்குமப்பூ பால் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். 3வது லேயர் வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஃபைனல் லேயரு. அதனால் வந்து இருக்கிற ஆனியன் எல்லாத்தையும் வந்து இதுக்கு மேலே வந்து தூவிக்கலாம். நம்ம இப்போ ஃபுல் பாலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஃபைனலாக வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஹைதராபாத் பிரியாணிக்கே வந்து ஃப்ளேவராக கொடுக்குறது வந்து இந்த ரோஸ் வாட்டர் தான். இதை வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரோஸ் வாட்ரு. 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே வந்து ஊற்ற வேணாம். ஃபைனலாக வந்து மல்லி இலை. உங்கள்கிட்ட புதினா இருந்தால் கூட புதினா கூட மேலே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இதில் வந்து ஒரு தோசைக்கல் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸை வந்து இதுக்கு மேலே வந்து தூக்கி வைக்கணும். இதுதான் வந்து தம் போடுற முறை. இந்த மாதிரி தம் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். வந்து உங்ககிட்ட டைட்டான மூடி இருந்தது அப்படின்னா மூடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே வந்து டவல் போட்டு மூடலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சில்வர் பாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து லாக் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட காற்று போகாமல் அப்படியே வந்து இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம்.
இதுக்கு மேலே மூடி போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரைஸ் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து நான் கீழே ஊற்றாமல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். நீங்கள் கீழே ஊற்றிட்டீங்க அப்படின்னா சுடுதண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து வெயிட்டுக்காக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் வெயிட்டுக்காக. இது ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ 25 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து அப்படியே போட்டு நீங்கள் கிளறி எடுத்துடாமல் வந்து சும்மா லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விடுங்க. இல்லாட்டி வந்து அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிரும். சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.